ஆலின்வா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா, எந்த டிக்கெட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. எந்த நாள்ல எவ்வளவு நேரத்துக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கும், நேரடி இலவச தரிசனம் எந்த நாள்ல எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ரெகுலரா நம்ம சேனல்ல நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் நம்ம அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல கிரௌட் வந்து ரொம்பவே நார்மலா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கான அப்டேட். இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நேரடி இலவச தரிசனத்துல மொத்தமா 4 கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் பக்தர்கள் வெயிட் பண்றாங்கன்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிரௌடு வந்து ஆவரேஜா இருக்கு அப்படின்ட்டு. டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ 12 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம். எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்காம நம்ம சர்வ தரிசனத்துல போறதுக்கான டைமிங் இதுதான் உங்களுக்கு. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 72,695 பேர் தரிசனம் பார்த்திருக்கதா டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன்ல மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 3.5 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு போகும்போது நைட்டு தாங்க டிக்கெட் கிடைச்சிருக்கு, நான் வந்து ஒரு மத்தியானம் ஈவினிங்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த நாளுக்கான உங்களுக்கு டைம் ஸ்லாட் இருக்குன்னா மட்டும்தான் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சேம் டேல எந்த ஸ்லாட் இருந்தாலுமே நம்மளோட கன்வீனியன்ட் டைம்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில ஸ்லாட்ல போனீங்கன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வெளியிலே வந்துட முடியும். 300 ரூபா தரிசனம், அதே மாதிரி வர்ச்சுவல் சேவால இருக்கக்கூடிய தரிசனத்துல நீங்க தரிசனம் பார்க்க போனீங்கன்னா 2.5ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். திவ்ய தரிசன டோக்கன் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்டில கொடுக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம திவ்ய தரிசன டோக்கனா எடுத்துக்க முடியும். அதுவும் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற இது வந்து நடைபாதையிலேயே நம்ம நடந்து போயிட்டு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நடந்தே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டிக்கெட் வாங்கினீங்கன்னா பஸ்லயும் போகலாம், நீங்க நடந்து போகலாம், அது உங்களோட விருப்பம். சமீப நாட்கள்ல வந்து திருமலை அலிப்பிரி நடைபாதையில வந்து வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாவே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சிறுத்தை மற்றும் கரடியோட நடமாட்டம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் செய்தித்தாள்கள்ல நம்ம வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டிடிடியோட நியூஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் போன பக்தர்களோட எண்ணிக்கையை விட இப்போ நடைபாதையில போற எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லி டிடிடி ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். காலையில டைம்ல போற மாதிரி பிளான் பண்ணுங்க. நைட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்களே வந்து கூட்டமா தான் அனுப்புறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம வந்து பாத்துக்கணும். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி 24ஆம் தேதி நாளைக்கு காலையிலான 3 மணி ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 3400 டிக்கெட் பேலன்ஸ் இருந்திருக்கு. 7 மணி ஸ்டேட்டஸ். இப்போ 9:30 மணி ஆகுது. மேபி வந்து ஏதாவது பேலன்ஸ் டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர் செக் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டுலயும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க வாங்கக்கூடிய டோக்கனும் நம்ம வந்து பஸ்ல கூட டிராவல் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மத்தியானம் 2 மணியோட ஸ்லாட் வந்து 7 மணிக்கு ரன்னிங்ல இருந்திருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 3878 டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட். அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. யார் யாருக்கெல்லாம் தர்ஷன் டிக்கெட் வேணுமோ ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம கிளிப்போர்ட் மெத்தட் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ல காப்பி பேஸ்ட் மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 மெத்தடை நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த டிக்கெட்டை ஃபாஸ்டா பண்ண முடியும். இல்ல நீங்க ஃபாஸ்டா டைப் பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுங்க. மேக்சிமம் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து அங்க பிரதர்ஷனமும் பண்ணிக்கலாம், மூலவர் தர்ஷனம் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் மேக்சிமம் புக்கிங்கே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணுங்க. ஸோ புக்கிங் எப்படி இருந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரீசன்ட் டேஸ்ல தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.